ஆனால் இதெல்லாம் ஒரு தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுவோம். திடீர்னு எது வேணால் எப்படி வேணால் மாறலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதுதான் பிக் பாஸ்ன்னு விஜய் இவர் சேதுபதி சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் எனி டைம் எது வேணால் சேஞ்ச் ஆகலாம். எதிர்பாராததை எதிர்பார்க்கறது தான். அதனால் அடுத்து என்ன எப்படி மாறுதுன்னு தெரியாது. நீங்கள் இப்படி சொன்னீங்களேன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ நமக்கு என்ன தகவல் வருதோ அது பிரகாரம் தான் நாங்கள் சொன்னோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேசி அவ்வளவு தூரம் கேட்கணும். கார்டை ரிவோக் பண்ணுங்க. இல்ல ரிவோக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பண்ண முடியாது. என்ன பண்ண முடிஞ்சா ரிவோக் பண்ணா அப்புறம் திரும்பி உங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும். ஓட்ஸ் வந்து உங்களுக்கு போடணும். அப்புறம் நீங்க வந்து மக்கள் திரும்ப ஓட்ஸ் போட்டு கட்டி பிடிக்கணும். அதுதான் திரும்ப சொல்லி பாராட்டி புகழ்ந்து நீங்க அவர்கள் ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கிடைச்ச தகவலின்படி என்ன அப்படின்னு பார்த்தா அரோரா தாங்க வெளியில் போகிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஆல்ஃபபெட்ஸ்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி அரோராவை வெளியில் அனுப்பிடுறாங்கன்னு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா கமருதீன் பார்வதியும் செட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஷுவராக அவங்க இருப்பாங்க, ஷூட்டிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ அன்றைக்கி அவங்கள வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினாங்க. பட் அவங்க செஞ்சது தப்பு. அதை நம்ம வந்து நியாயப்படுத்தவே கூடாது. யாராக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் நம்ம எல்லாருமே பீப்புள்ஸ் எல்லாருமே திங்க் பண்ணுறது என்னென்னா ரெட் கார்டு கொடுக்கணும்னு. ஆனால் அன்றைக்கி மட்டும் விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், விஜய் சேதுபதி மேலே கோவப்பட்டிருப்போம் இல்லைங்களா? பட் நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் அவருக்கு புரிஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணார், ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. பட் நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க வெளியில் பார்வதிக்கும் கமருதீனுக்கும். ஏன்னா டிஆர்பி ஏறினதே அவங்களால தான். நிறைய பேர் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சண்டை ப்ளஸ் பார்வதி பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை மூடி விட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இன்னமும் நம்ம அவங்கள மனசில் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி அவங்க நிச்சயமாக வருவாங்க. இன்றைக்கி வெளியேறது அரோரா. அப்புறமா வந்து விக்ரம் வந்து நான் வெளியில் போகிறேன் ஆரம்பத்துலேருந்து சொன்னிருந்தார். ஆனால் லாஸ்ட்டில் அவர் தான் ஃபைனலுக்கு போகிறாரு. ஓகேங்களா? அவரும் வந்து சபரியும் தான் ஃபைனல் போகிறாங்க. சபரிக்கிட்டே வந்து கொஞ்சம் ஹியூமானிட்டி இருக்குது, கொஞ்சோன்னு இல்லை நிறையவேட்டி இருக்குது. ஆனாலும் அவர் வந்து ஒரு வாட்டி பார்வதியை கொஞ்சம் ஹார்ம் பண்ணார். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலில் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அழுதார், பஸ்ட் அவுட் ஆனார், எல்லாமே பண்ணார். ஆனால் வந்து இவங்க வந்து கீழே விழும்போது சாண்ட்ரா அப்போ வந்து தூக்கி விட்டு எல்லாமே பண்ணார். விக்கல்ஸும் பண்ணார், இவரும் பண்ணார். ஓகேங்களா? பட் கானா வினோத் இருந்தால் கானா வினோத் தான் வந்திருப்பார். ஆனால் அவர் வந்து அன்றைக்கி பைசா எடுத்துகிட்டு போயிட்டார். இருந்திருந்தால் அவரே வந்திருக்கலாம். அதனால் இப்போதைக்கு இருக்க காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் பார்த்தாக்கா இவங்க 2 பேரும் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் நமக்கும் சந்தோஷம்தான். ஓகேங்களா? ஸோ விக்ரம் வந்தாலும் சரி, சபரி வந்தாலும் சரி, நமக்குள்ளே ஹியூமானிட்டி இருக்குது. அது என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிக் பாஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அதிக ஆசையும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் வினோத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரிவெஞ்ச் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது பார்வதியையும் கமருதீனையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிக் பாஸில் நம்ம 3 தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியூமானிட்டி, ரொம்ப வந்து ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பேராசையும் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து திரும்ப அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ, பாய்.